இருக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மாதிரிதான் வேலை பார்க்கணும். நாங்க எப்பவுமே 3 இலை தான் வந்து போடுவோம். 3 இலை மட்டும் போட்டாச்சு. முக்கியமா கொழுக்கட்டை வந்து செய்யணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி ஃப்ரெண்ட்ஸ். சிவராத்திரி நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோம் சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. நிறைய ஒர்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்வோம். சோ என்னன்னா பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை, உண்டை, கடலை, அதுக்கப்புறம் என்னென்ன செய்யறோம், என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நாங்க எப்படி படிக்கிறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய டைப் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. நாங்க எப்படி பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல மாட்டேனே, என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன உடனே கை கட்டுறாரு, அவரும் ஹாய் சொல்றாரு. ஆமா, எப்பயுமே ஜாலியா விளையாடுவா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கறேன்னு சொல்லிட்டு கேமரா போனை காட்டணும் வச்சுங்க, அதோட வந்து பூச்சை போட்டுக்குவாரு. வெக்கம் வந்துருமா ஜெசிதா உனக்கு? என்னம்மா பேசுறாரு. ஐயோ வெக்கம் வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெக்கம் சொல்லுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு என்னென்ன பண்றோன்றத பார்க்கலாம். பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிச்சனை கூட கிளீன் பண்ண முடியல, அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கிச்சன்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். பயிர் வேக வச்ச துவரம் பருப்பு அது பொங்கி ஊத்திருச்சா? ஆமா, இங்க பாருங்க பொங்கி ஊத்திச்சு. துவரம் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்றதுக்கு வந்து வேக வச்சேன். இப்ப என்ன பண்ணோம்னா இங்க பாருங்க, முக்கியமா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கிழங்கு வைப்பாங்க. ஆமா, சோ கிழங்கு வந்து வேக வைக்கணும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கடலை ஊற வச்சிருக்கேன். நைட் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஊற வச்சிட்டேன். 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஊற வச்சிட்டியா? ஆமா, கடலை ஊற வச்சிருக்கேன். கடலை வைக்கணும். சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய் எடுத்துன்னு வந்திருக்கா. காய் வந்து வெட்டனா சாம்பார் வச்சிருக்கேன். பயிர் வந்து வெந்துருச்சு. நெக்ஸ்ட் வடை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே ஊற வச்சு ரெடியா வச்சிருக்கேன். எல்லாமே ஒண்ணு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டுதான். கடகடன்னு செஞ்சு படைச்சிடணும் சாமியை. சாதம் செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். அது ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அப்ப இன்னும் எதுவுமே செய்யறதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்ல, அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா கடகடன்னு அப்படியே வேலை நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுக்கணும். சோ கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த வேர்க்கடலை பூர்ணம் தான் பண்ண போறேன். பூர்ண கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால அதுதான் வந்து பண்ண போறேன். அவ்வளவுதான். ஒண்ணு இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே பேபி. ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை வறுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இது வந்து கழுவி போட்டனா வெந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஒரு வேலை நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதம் செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார். ரெண்டா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா செஞ்சா ரொம்ப டிலே ஆகுது. ரெண்டா பிளான் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சிடணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா செஞ்சா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சாம்பாரும் சாதமும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். வள்ளிக்கிழங்கும் கொண்டக்கடலையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போட போறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வேலை பாக்குறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கமே வந்துடும். கிறுகிறுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மாதிரிதான் வேலை பார்க்கணும். வெல்லம் கரைச்சிக்கிட்டு இருக்கியா? ஆமா, கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் கரைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மண்ணு இருக்கும் இல்லையா, அதனால வடிகட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெல்லம் வந்து கரைச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு என்னென்ன ரெடி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா பயங்கரமா வள்ளிக்கிழங்கு வேக வச்சாச்சு. ஆமா, வள்ளிக்கிழங்கு வச்சிருக்கேன். பாயாசம். இது வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை. இது வந்து ரைஸுக்கு, இது ரைஸ் சாம்பார். அவ்வளவுதான். இன்னும் மீதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணுமா? சரி. இவர் பாரு ஏறாது என்ன விட்டுட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னு கத்திக்கினே வராரு. அப்பா சொல்லு. கொழுக்கட்டை செய்யறதுக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சிட்டேன். இங்க பாரு, நானும் வருவேன் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அப்படிதான். உனக்கு இருந்தா இதை போய் தோல் எல்லாம் போய் புடைச்சி எடுத்துட்டு வா, கிளீன் பண்ணி. சரி, ஓகே. போய் வறுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கொழுக்கட்டை வந்து மாவு கிண்டி இவர்கிட்ட கொடுத்துட்டுனா வச்சுக்கலாம், பூர்ணம் ரெடி பண்ணி நீ உன் பொண்ணு சேர்ந்து கொழுக்கட்டை மடிச்சு வைக்கிறீங்க. ஓகே, நாங்க தான் கொழுக்கட்டை பிடிக்குமா? உளுந்து வச்சிருக்கோம்ல, என்னமா தூக்க சொல்றாரு. நான் செய்தா ஃப்ரெண்ட்ஸ் பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்காக பூரணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு செய்தா. ஆமா, நம்ம வீடியோ எடுக்காத வரைக்கும் கம்முன்னு விளையாடிக்கிட்டு இருக்கா செய்தா. நீ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணனா நீ சவுண்ட் கொடுத்துட்டு வந்துடுற. கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூரணம் ரெடி பண்ணிக்கிறேன். ஏமா சாட்டை பண்றா? சரி. கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரணம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை ரெண்டுத்தையும் போட்டு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க,
நிறைய கொழுக்கட்டை செய்ய போறேன். அதனால வந்து நிறைய பூர்ணம் ரெடி பண்ணிருக்கேன். இது அப்படியே திக் ஆயிடுச்சு இல்லையா, அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடும். இப்ப வெளில வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணணும். அதான் வெளியில அவுட்டர் ஃபேஸ். அவுட்டர் ஃபேஸா? அதான் வெளியில வைக்கிற பூரணம். ஆமா. கொழுக்கட்டைக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா. 2 கப் அளவு மாவு எடுத்தேன். அது 2 கப் அளவு தண்ணி எடுத்து உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு கிண்டிட வேண்டியதான். ஆமா. ஈஸியா மாவு கொட்டி கிண்டிட வேண்டியதான். மூடி வச்சோன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். சூடு ஆனோடனே மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். உள்ள வைக்கிறதுக்கு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு, வெளியே வைக்கிற மாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொழுக்கட்டை செய்யற வேலை தான் அடுத்து. நீ சுட்டு கொடுத்தாதான் கொழுக்கட்டை சுட்டு கொடுத்தா அவ்வளவுதான் ரெடி எல்லாமே. நான் வந்து வடை சுடணும், வடை அப்பளம் பொரிக்கணும். ஓகே, சாமி வச்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மெது வடை வெந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அப்புறம் கொழுக்கட்டை இந்த பக்கம் கொழுக்கட்டை வெந்துச்சு, அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை எடுக்கணும், வடை எடுத்துடலாம். வடையும் ரெடி ஆயிடுச்சு. அவசரமா போட்டு நல்லா போண்டா மாதிரி வந்துச்சு, நல்லா பெரிய பெரிய வடையா. ஃப்ரெண்ட்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு அப்பளமும் பொரிச்சு வச்சுட்டேன். அப்பளம் வடை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாமி படிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்ப சாமி படைக்கிறதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அவ்வளவுதான் படைக்க போறோம். சிவராத்திரிக்கு நம்ம வீட்டுல என்னென்னலாம் ஸ்பெஷலா செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். முக்கியமா கொழுக்கட்டை வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன், வடை அப்பளம் வந்து செஞ்சிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், இது பாயாசம் செஞ்சிருக்கேன், சுண்டல் வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு கொஞ்சம் எல்லாமே. ஆமா, கிழங்கு செஞ்சிருக்கேன். இது வந்து சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் நிறைய செஞ்சிருக்கோம். சோ நம்ம கொஞ்சம் படைச்சிட்டு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். அதுக்காக எல்லாமே எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கேன். இன்னும் கொழுக்கட்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா டைம் இருக்கும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் சொல்லிட்டு கொழுக்கட்டை வடைலாம் வந்து மாவு வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் செய்யணும். ஆக்சுவலி சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் கூட செய்வாங்க, கருவாட்டு குழம்பு அது மாதிரி சொல்லிட்டு நான்வெஜ்ஜும் செஞ்சு படைப்பாங்க. ஆனா எங்க வீட்டு சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வெஜ் தான் செய்வாங்க. வடை அப்பளம் பாயசத்தோட சாம்பார் தான் வந்து படைப்போம். அப்புறம் செல்லாத்திரின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்காளம்மா சாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாமி படைப்பாங்க. முட்டை, காய், கருவாடு, கீரை அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா படையல் போடுவாங்க. அம்மாக்கு வந்து முட்டா கொடுக்குறாரு. தங்கம் வெக்க வந்துருது. முட்டா கொடுத்து பூச்சி ஜெஷிதா குட்டி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவியாச்சு, சாமி படைக்கலாம். நான் போய் படையல் போடுறேன். இவ்வளவு வச்சிரு, அப்பதான் இல்லைன்னா இலைய வந்து பிச்சு போட்டுருவாங்க. ஓகே சாமிலாம் ஃபுல்லா வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. கீழே இலையும் போட்டு ஃபுல்லா நான் செஞ்சது எல்லாமே வந்து சூப்பரா வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இலை நிலம் வந்து பாத்தீங்கன்னா சமையல். நாங்க எப்பயுமே 3 இலை தான் வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இலை மட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடு கட்டினா இலைலாம் போட்டு ஆமா. இப்ப சாமி மேல இருக்கு, கீழே வச்சிருக்கோம். ஆமா, சாமி படிக்கலாம். சாமி படிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாமி படைக்கிறோம். நீங்க எப்படி படிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. பூஜை முடிச்சதும் சாப்பிடறதுக்கு உட்காந்து 2 பேரும். நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விரதம் வந்தோம்ல அப்ப. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு என் கூட சேர்த்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். பால் மட்டும் தான் குடிச்சா, வேற எதுவுமே குடிக்கல. காலையில வந்து டிஃபன் சாப்பிட்டு ஃபுல்லா வந்து விரதம் இருந்துட்டு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா படைச்சிருக்கோம். படைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம். செம்மையா இருக்கு. முக்கியமா எனக்கு இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே சூப்பரா செஞ்சிருக்கேன். உருளைக்கிழங்குலதான் உப்பு சுத்தமா போடவே இல்லை. நிறைய பொருள் செஞ்சதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு உப்பே போடாம செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றோம். கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். போறோமான்ட்டு பாக்கலாம். மறக்க கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ண கூடாது டி. அப்படி சொல்ல கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ ஃபர்ஸ்ட் ஒண்ணு இப்படி சொன்னா, அப்புறமா ஹாய் சொன்னோனே ஹாய் சொல்ற. பத்தியா இல்லையா? அப்பாவை அடிப்பியாமா ஜெஷிதா? அப்பாவை அடிக்க மாட்டேன் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. ஈவினிங் ஃபுல்லா சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளில எங்கேயுமே போகல ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போலான்னு நினைச்சா அப்புறம் நிறைய ஒர்க் இருந்ததுனால அந்த ஒர்க்லயே வந்து பாத்தீங்கன்னா பிஸி ஆயாச்சு. சோ அதனால கோயிலுக்கு வந்து போக முடியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இட்லி தான் செய்யறேன். ஆமா, இட்லி வந்து ஊத்த போறேன். அதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா
வடை சாம்பார். சாம்பார் வடை. சாம்பார் வடையா? ஆமா. நேத்து வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்ததா, வடை ஒரு 2-3 வடை இருந்தது. வடை தூக்கி சாம்பார்ல போட்டு சாம்பார் வடை ஆகிட்ட. 3 வடை, ஆளுக்கு ஒரு வடையை போட்டு இட்லியை சுட்டு சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைக்கலாம். ஒரு தேங்காய் உடைச்சேன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது சாப்பிட்டுக்கலாம். பாப்பா இதே சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கணும், இட்லி வந்து ஊத்த போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாப்பா. ஆமா. சோ மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். என்ன பண்றீங்க 2 பேரும்? கொழுக்கட்டை சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து சிவராத்திரிக்கு செஞ்ச கொழுக்கட்டையை மறுநாள் சாப்பிடுறதுல இவருக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமா சுட சுட சாப்பிடுறத விட மறுநாள் வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடுக்காத குடுக்காத. சரி சரி சரி. இவ சாப்பிடவே மாட்டா. அப்படியே கொடுத்த போதே சாப்பிடல, சுட சுட கொடுக்கும் போதே. இப்ப சும்மானா கேட்டுங்க தொட்டு பாக்குறாங்கதான். எனக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லாம் படிக்கும் போது சிவராத்திரி வந்து கொண்டாட ஒரு பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து அந்த கிழங்கு சுண்டல் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம், செம்மையா இருக்கும். அதே மாதிரி கொழுக்கட்டை எங்க வீட்டுல எப்ப செஞ்சாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருவாங்க. ஏன்னா மறுநாள் சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மேல இருக்க பூர்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஆயிடாது, கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். யாருக்கெல்லாம் மறுநாள் கொழுக்கட்டை சாப்பிடுறது பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் சிவராத்திரி கும்பிடுனீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். அவர் பாய் சொல்லிட்டாரு.